வணக்கம். இதுக்கு முன்னாடி குவாரண்டைன் பீரியட் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் நான் ஏற்கனவே 4 பதிவுகள் போட்டிருக்கிறேன். இப்போ ரிசல்ட் வந்தாச்சு. காலேஜுக்கு வரப்போகிறீங்க +2 முடிச்சுட்டு. அன்லாக் யுவர் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில், அதாவது விசுவலைசேஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், கணிதத்தை படிக்காதே அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சின்ன கான்செப்ட். அதாவது இதுவரை நீங்கள் 2 டைமென்ஷனல் ஜாமெட்ரி அதை தான் படிச்சிருப்பீங்க. இப்போ 3 டைமென்ஷனல் ஜாமெட்ரி நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இன்ஜினியரிங் அப்ளிகேஷனில். இன்ஜினியரிங்கில் மட்டும் இல்லை, சயின்ஸ்லேயும் கூட. அப்போது ஸ்பேஸில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டை நம்ம x, y, zன்னு சொல்லுவோம். ஆனால் அதே பாயிண்ட்டை டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ், இன்னொன்று சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ், இன்னொன்று ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ். டிபெண்டிங் அப்பான் தி அப்ளிகேஷன், எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும், எது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த 3 விதமான ரெப்ரசன்டேஷன் ஒரே பாயிண்ட்டுக்கு தான். ஸ்பேஸில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம இப்படி சொல்கிறோம். அந்த பாயிண்ட்டு x, y, z அப்படிங்கிறது ரெக்டாங்குலர் கோஆர்டினேட். அப்புறம் இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, சர்க்குலேஷன், இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும்னா அதை அந்த பாயிண்ட் ஸ்பியர்னுடைய வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த அப்ளிகேஷனுக்கு எதை யூஸ் பண்ணலான்னு தெரிகிறதுக்காக அதை விசுவலைஸ் பண்ண போகிறோம். இப்போது முதல்ல ஒரு ப்ரிலிமினரி. இப்போ ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ்னால் என்ன? இப்போ ஸ்பேஸில் ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டை, இது ஸ்பேஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு எக்ஸ் டைரக்ஷனில் ஒரு 3 மீட்டர் வரும், ஒய் டைரக்ஷனில் ஒரு 4 மீட்டர் வரும், அப்புறம் இசட் டைரக்ஷனில் ஒரு 2 மீட்டர் வரும். இது ஒரு 2 மீட்டர் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எக்ஸ் டைரக்ஷன், இது ஒய் டைரக்ஷன். ஒய் டைரக்ஷன் இப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம். எக்ஸ் டைரக்ஷனில் 3, ஒய் டைரக்ஷனில் 4, இசட் டைரக்ஷனில் 2. இசட் ஆக்சிஸ் இங்கே இருக்குது. இப்போது இதை ஏன் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் சொல்கிறோம்னா, இப்போ இதே 2 யூனிட்ஸ் எல்லா இடத்துலையும் போடலாம். இப்போ இதை ஸோ இது ரெக்டாங்குலர் பாக்ஸ் ஆயிடுச்சா? இந்த பாயிண்ட் தான் நம்ம எக்ஸ், ஒய், இசட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பர்டிகுலராக 3, 4, 2. எக்ஸ் ஆக்சிஸில் 3 மீட்டர் நட, ஒய் டைரக்ஷனில் 4 மீட்டர் நட, வெர்டிகலாக 2 மீட்டர் நடந்தால் யூ வில் ரீச் திஸ் பாயிண்ட். இதுதான் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ். இதுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்கள் வீடு இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் உங்கள் ஃப்ரெண்டு வீடு இருக்குது, நீங்கள் அவரை பார்க்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே. உங்கள் வீட்டில் இருந்து ஸ்ட்ரைட்டாக வராண்டால் ஒரு 15 அடி நடக்கிறீங்க. இது எக்ஸ் டைரக்ஷன். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் ஒரு 20 ஃபீட் நடக்கிறீங்க. இது ஒய் டைரக்ஷன். அங்கே லிஃப்ட் இருக்குது. லிஃப்டில் ஏறி 2வது மாடியில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க. அது ஒரு 20 அடின்னு வச்சுக்கோங்க. அப்போது இப்படி போய் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகிறோம் இல்லையா, அந்த பாயிண்ட், அந்த லிஃப்ட் இறங்குற இடத்துல தான் உங்கள் ஃப்ரெண்டு வீடு இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா, இது 15, இது 20, இது 30ன்னா அந்த பாயிண்ட்டை 15, 20, 30ன்னு சொல்கிறோம். இவ்வளோதாங்க ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ்ங்கிறது. ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். இது பொதுவாக எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுறது ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ். ஆனால் சில நேரங்களில் வேறு விதமாக அதே பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இதே லிஃப்டே எடுத்துக்குவோமே. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம், ரிசப்ஷன், ஒரு பெரிய ஹால். அந்த ஹாலில் ஒரு ஓரத்தில் லிஃப்ட் இருக்குது. அப்போது அந்த லிஃப்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு யாருமே ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போய் அப்புறம் லெஃப்ட்டில் இப்படி போய் அப்புறம் அங்கே போய் ரீச் பண்ணுறது இல்லை. அது ப்ராக்டிக்கலாக இல்லை. அப்போ நம்ம இப்படி நிற்கிறோம்னா அந்த லிஃப்ட் டைரக்ஷனுக்கு இப்படி திரும்புவோம், ஒரு 30 டிகிரி திரும்புகிறோம். தீட்டா 30. அப்புறம் லிஃப்ட் இங்கேருந்து ஒரு 40 அடி தூரத்தில் இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக லிஃப்ட்டை பார்த்து நடப்போம் 40 இல்லையா? அப்போது இது போலாரில், XY பிளைனில் போலார். தீட்டா 30, இந்த π/6, இது ஒரு 40 அடி. அப்போ அந்த லிஃப்ட்டை போய் ரீச் பண்ணிடுறோம். R, θ. அப்புறம் மேலே போகிறோம், மேலே ஒரு 40 அடி போகிறோம். ஸோ அந்த பாயிண்ட்டை
சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட். இது ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போய் எக்ஸ் ஆக்சிஸில் போய் ஒய் ஆக்சிஸில் போய் இசட் ஆக்சிஸில் போகலை, இப்படி திரும்பி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போயிடுறோம் இல்லையா, ஆர் கமா டீட்டா கமா இசட். இதைத்தான் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவோம். சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது? ஆர் கமா டீட்டா கமா இசட். அதாவது ஒரு இதுதான் உங்கள் இசட் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இது இசட். இந்த பாயிண்ட் வந்து இங்கேருந்து இப்படி வரோம், இது ஆர், இந்த ஆங்கிள் டீட்டா, இந்த ஆங்கிள் என்ன டீட்டா, இந்த டிஸ்டன்ஸ் ஆர். ஸ்ட்ரெயிட்டாக சிலிண்டரனுடைய சர்ஃபேஸில் மேலே போகிறோம், இது வந்து இசட். ஸோ இது ரெக்டாங்குலர் இல்லை, ஆர் டிஸ்டன்ஸ், theta angle, straight vertical up z. ஸோ இந்த பாயிண்டை ஆர் கமா டீட்டா கமா இசட் அப்படின்னு சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்டில் சொல்லுவோம். ஸோ அதே பாயிண்ட் தான், ஆனால் நம்ம ரீச் பண்ணுற விதம் வந்து நம்ம அப்ளிகேஷன் தக்கன மாறுது. இதை சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வந்து ரிக் மிஷின். ரிக் மிஷினை கேள்விப்பட்டீங்கன்னா ரிக் ட்ரில்லிங் மிஷின். அது வந்து ஆள் குழாய் கிணறுகளை தோன்றதுக்காக பயன்படுத்துகிற, பூமியை துளை போட பயன்படுத்துகிற ரிக் மிஷின் ஒரு மையப்புள்ளியை வச்சு அது சுற்றுது இல்லையா, அதை ஆரிஜின் வச்சுக்கலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ். இந்த மையப்புள்ளி ஆரிஜினில் இருந்து அந்த துளையிடுற அந்த ட்ரில் பிட்டுக்குண்டான டிஸ்டன்ஸை வந்து 1.5 மீட்டர் ரேடியேஷன் வச்சுக்கிட்டோம்னா, ஒய் ஆக்சிஸில் வந்து அது வந்து துளையிட போகுது. இப்போது இந்த ரேடியஸ் ஆரிஜின்லேருந்து 1.5, எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கான ஆங்கிள் வந்து 90 டிகிரி, π/2ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் π/2. ஸோ ஆர் வந்து 1.5, டீட்டா வந்து π/2. இப்போ இது பூமியை துளையிடுது, கீழ் நோக்கி போகிறதுனால, டவுன்வர்ட் டைரக்ஷனுங்கிறதுனால நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ். ஸோ ஒரு 6 மீட்டர் கீழே அது இறங்குது அப்படின்னா நெகட்டிவ் இசட் ஆக்சிஸில் அது மண்ணை எடுக்கிற அந்த புள்ளி இருக்கு இல்லையா, அந்த சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்டில் பெர்ஃபெக்டாக அதை எப்படி சொல்லலாம்னா ஆர் கமா டீட்டா கமா இசட் 1.5 π/2 - 6. புரியுதுங்களா? ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட். ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் அப்படின்னா இந்த அண்ட சராச்சரம், அதாவது செலஸ்டியல் ஸ்பியர்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த வெளியே இன்ஃபைனைட் ரேடியஸ் உள்ள ஒரு ஸ்பியர் தான், ஒரு உருண்டை தான், உலகம் உருண்டை மாதிரி இந்த வெளியுமே ஒரு உருண்டை தான். அதில் உள்ள ஒரு புள்ளியை நம்ம வந்து ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட், அது ஸ்பியரில் ஒரு பாயிண்ட் தானே. இப்போ வந்து சாதாரணமாக ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸில் ஒரு பாயிண்ட்டை போய் தொடணும் அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷனில் நட, ஒய் டைரக்ஷனில் நட, அப்புறம் நேராக வெர்டிக்கலாக போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதே இது சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்டில் கொஞ்சம் திரும்பி டீட்டா டிகிரி, இவ்வளோ டிஸ்டன்ஸ் போ, அப்புறம் மேலே போகுது சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட். ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு புக் செல்ஃபில் புக் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நேராக அப்படி திரும்புவீங்க ஒரு 90 டிகிரி, இப்படியே ரீச் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ ப்ராக்டிக்கலாக அந்த ப்ராசஸை வந்து அந்த பாயிண்டை ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்னு சொல்லுவோம். இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ். இது வந்து நம்ம பாயிண்ட் இங்கே இருக்குது, ஸ்பியரில் இருக்கிற ஒரு பாயிண்ட். இது வந்து ஒரு ஸ்பியரில் ஃபஸ்ட் ஆக்டனில் இருக்கிற ஒரு போர்ஷன், இங்கே இல்லை, இங்கே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம ரீச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பிளேன், இதனுடைய ப்ரொஜெக்ஷன் தான் அந்த லைன் இல்லையா. இப்போ இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணணும்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து பாசிட்டிவ் டைரக்ஷனில் டீட்டா ஆங்கிள், அப்புறம் இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரோ. அப்புறம் இந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனுக்கும் இசட் ஆக்சிஸுக்கும் பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து
பைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட்டை ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டில் ஆரிஜின்லேருந்து டிஸ்டன்ஸ் ரோ, இசட் ஆக்சிஸில் இருந்து ஆங்கிள் பை, அண்ட் தென் XY பிளைனில் ஆங்கிள் வந்து டீட்டா, ரோ கமா பை கமா டீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட். அதாவது டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். பர்டிகுலர்லி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு இதெல்லாம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில் நம்ம படிக்கும்போது யூஸ் பண்ணுவோம். டபுள் இன்டெக்ரல் எவாலுவேட் பண்ணுறதுக்கு இது ஈவன் ரோபோ சிஸ்டம் கம்ப்ளீட்டாகவே ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் தான். இதுக்கு விசுவலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போ விசுவலைஸ் பண்ணலாம். ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டுக்கு இப்போது ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று. இது ஒரு ஃபயர் இன்ஜின் ஒருத்தரை மீட்கிறதுக்காக போயிட்டுருக்குது. இது ரொட்டேட் ஆகுது இல்லையா கிளாக் வைஸில், பட் ஆன்டி கிளாக் வைஸில் தான் நம்ம ஆங்கிள் மெஷர் பண்ணுவோம். அந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி π/3. அப்புறம் இசட் ஆக்சிஸ், பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ்லேருந்து அந்த லேடரனுடைய ஆங்கிள் வந்து பைன்னு சொல்லுவோம். அது வந்து π/4 45 டிகிரின்னு வச்சுக்கலாம். இந்த லேடரனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 70 மீட்டர் ஃப்ரம் தி ஆரிஜின் வச்சுக்கிட்டோம்னா அது வந்து ரோ. இப்போது அவங்கள மீட்கிறதுக்காக அது கிட்ட போயிடுச்சு. அந்த பாயிண்ட் வந்து நம்ம ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டில் ரோ கமா பை கமா டீட்டான்னு சொல்லுவோம். இன்றைக்கி செஷனில் வந்து ஒரு பாயிண்ட்டை ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ், சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ், ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, அதனுடைய விசுவலைசேஷன் அண்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இதனுடைய டீட்டெயிலை, இதனுடைய அப்ளிகேஷனை நீங்கள் வந்து உங்களுடைய கோர்ஸில் டீட்டெயிலாக படிப்பீங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.